Hey guys, welcome to my channel Na Vlogs. இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்காக நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் பிரயோஜனமான ஒரு விஷயத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் மவுண்ட். இப்போ புதுசாக நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணல, ஆல்ரெடி நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன் இந்த வீடியோ என்ற இந்த ப்ராடக்டை வீடியோவில் காட்டுறோம் அப்படின்றதுக்காக நான் திருப்பி அன்பாக்ஸ் வீடியோ மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா மொபைல் ஹோல்டர். ஸோ இது வந்து 3M டேப் நம்ம ஹெல்மெட்டில் மவுண்ட் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி தெரியும், நான் லாஸ்ட் வீடியோவில் காட்டியிருப்பேன். ஒரு ஆக்சர் ஹெல்மெட் ஒன்று வாங்கினோம், 5000 rupees பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ அந்த ஹெல்மெட்டுக்காக தான் இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். அண்டு இந்த கீ கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டாக என்ன நேம் எல்லாம் எனக்கு தெரியாது கைஸ். ஜஸ்ட் ப்ராடக்டை பார்த்துக்குங்க. நம்ம அப்படியே வந்து செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்படியே தான் வச்சுருக்கேன் நான். ஒரே ஒரு வாட்டி தான் ஒரு ட்ரிப்பு, லாஸ்ட் ட்ரிப் போயிருந்தோம்ல. ஸோ ஃபால்ஸுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணேன். மற்றபடி என்னோடய பழைய ஹெல்மெட்டை தான் நான் இது வரையும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ இதை வந்து எங்கேயாச்சும் லாங் ரைட் போகும்போது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலான்னு தான் நான் பக்கத்தில் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்ட்ரிப் வந்து கரெக்டாக இந்த இடத்துல உட்கார போகுது. ஸோ இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ எல்லாம் பார்த்தேன், நல்லா தான் ரிவ்யூ இருந்தது. அதனால தான் இதை நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எக்ஸாக்டாக இது வந்து தெரியுதா? எக்ஸாக்டாக இங்கே தான் நம்ம இதை வந்து மோல்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கும் இங்கே இருக்கிற இந்த ஸ்ட்ரிப்ஸ்க்கும் வந்து கரெக்டாக ஈவனாக வச்சு சென்டர் பிடிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, இந்த ஒரு ஸ்ட்ரிப்பும் இந்த ஒரு சென்டர் பாயிண்ட்டை வந்து நான் அளவு எடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு நேராக வச்சு பண்ணால் தான் வந்து கரெக்டாக நம்ம மொபைல், இப்போதைக்கு மொபைலில் தான் மோட்டோ விளாக் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நம்ம கோப்ரோ வாங்கும்போது கூட இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து இந்த டேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு பின்னாடி இருக்கிற அந்த டேப்பை ரிமூவ் பண்ண போகிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக சென்டர் பார்த்து வச்சுக்கலாம். ஓகே, சென்டராக தான் இருக்குது. எடுத்த உடனே அது வந்து ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா அலைன்மெண்ட் கரெக்டாக இல்லைன்னா மறுபடியும் எடுக்க முடியாது. அதனால தான் நான் வந்து ஒரு டைம் நல்லா பார்த்துக்கிறேன். ஸோ எனக்கு இப்போ கரெக்டாக இருக்குது. ஓகே, இதை அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். சென்டர் மட்டும் தான் நான் கரெக்டாக வச்சேன். ஸோ இப்போ நல்லாவே ப்ரெஸ் பண்ணிப்போம் சைடில். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு வந்து நம்ம ஒட்டின மாதிரியே தெரியல. ஆக்சுவலாக வந்து ஹெல்மெட்லேயே மோல்ட் ஆகி வந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா ஹோல்ட் பண்ணிக்கலாம் ஒரு 10 செகண்ட்ஸு. நல்லா டைட்டாக வச்சு ஹோல்ட் பண்ணால் தான் அது வந்து ரிமூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ மழையில் தண்ணியில் ஏதாவது பட்டால் கூட நம்ம வெளியே வராமல் இருக்கணும். அதனால் எந்த அளவுக்கு ப்ரெஷர் பண்ணி பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். இதை நான் வந்து யாருக்கும் சஜஸ்ட் பண்ணல காய்ஸ். நான் வந்து நானே யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். இது யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது, இதோட லைஃப் ஸ்பேன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அந்த ரிவ்யூ சொல்கிறேன். ஆனால் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது எம்ஆர்பி 799 போட்டிருக்கு. நான் அமேசானில் ஆர்டர் பண்ணேன். ஓகேங்களா, அமேசானில் ஆர்டர் பண்ணேன். எனக்கு வந்து 502 rupees ப்ரைஸ்க்காக வித் டெலிவரியோட காட்டிச்சு. ஸோ வேல்யூ ஃபார் மணியா அப்படின்னு கேட்டால் இப்போதைக்கு
எஸ். ஆனால் இது மொத்தம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சொல்ல முடியும். இந்த இடத்துல சின்ன கேப் இருக்குது, அது வந்து ஃபிக்ஸ் ஆகலை ஆக்சுவலாக. அந்த கேப்பு வழியாக வந்து தண்ணி போய் மேபி வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு நான் வந்து வேறு ஏதாச்சும் சொல்யூஷன் பார்க்குறேன், என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏதாச்சும் காட்டன் மாதிரி ஏதாச்சும் வச்சு ஒட்டி விட்டுலாமா பார்க்குறேன். எஸ், கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் அந்த தண்ணி உள்ளே போகாமல் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணோம். இது ஃபிக்ஸ் பண்ணி வச்சு அடுத்து இந்த ஸ்ட்ராப் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ராப் வந்து இந்த இடத்துல சாரி இதோட நேம் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த ப்ராடக்டோட நேம் வந்து ஆக்ஷன் ப்ரோ. ஓகேங்களா? ஸோ நிறைய ப்ராடக்ட் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் வந்து ஆக்ஷன் ப்ரோ கொஞ்சம் நல்ல பில்ட் குவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ரிவ்யூ பார்த்தேன். பார்த்த மாதிரியே பில்ட் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஓகே, இதை நல்லா லாக் பண்ணிக்கலாம், வெளியே வராமல் கொஞ்சம் ஆட்டி பார்ப்போம். ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த நாப் வந்து இந்த இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணி வச்சு எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃபுல் டைட் பண்ணாலும் நமக்கு வந்து இது வந்து நம்ம பைக்கில் ரன்னிங்கில் போயிட்டு இருக்கும்போது அந்த ஸ்பீடில் ட்ராக்கில் வந்து இந்த மாதிரி பண்ண வாய்ப்பு. ஸோ கீழே ஒன்று போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அதை வந்து மாட்ட போகிறோம். இதை வந்து நம்ம திருப்பி போட்டு அந்த ஸ்க்ரூவில் வந்து கீழே இருக்கிற அந்த வேர்ட்ஸில் நம்ம மாட்டிக்குவோம். ஸோ அப்படி மாட்டும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஷேக் இருக்காது, வைப்ரேஷன் இருக்காதுன்னு நம்புகிறேன். ஸோ எப்படி நம்ம மாற்றி பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஷேக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. இல்லைனா வந்து இந்த பக்கம் ஸ்லிப்பாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இந்த பக்கம் ஸ்லிப்பாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கீழே விட்டுக்கிறது வந்து நல்லா டைட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கீழே இருக்கிற சுத்தது இல்லையா இல்லையா அதான் வந்து முதல்ல மண்டையில் மாற்றி போகிறேன். இருக்குது ஃபேன் ஆஃப் பண்ணி பேசிட்டு அதனால பர்ஃபெக்ட். ஸோ இதுதான் நம்மளோட சீப்பஸ்ட் மோட்டோ விளாக் செட்டப். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து குட் குவாலிட்டி நல்லா இருக்கு. ஆனால் கிளின்னு ஆடுது. ரொம்ப செலவு அடிச்சு மோட்டோ விளாக் பண்ணுறவங்களும் இருக்காங்க. நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்து பட்ஜெட்டும் கிடையாது. ஸோ நம்மளை மாதிரி இருக்கிற பீப்புள்ஸ்க்கு வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து இந்த மாதிரி சீப்பஸ்ட்டு வேணும். நம்ம எப்படி வந்து ஃபோட்டோ விளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லினா, நம்ம வந்து கோப்ரோ வாங்குறதுக்கு கூட அவ்வளோ பணம் இல்லை. ஸோ கோப்ரோ வாங்கி அதை செட் பண்ணுறதுக்கெல்லாம் இன்னும் நிறைய காலம் இருக்குது. ஸோ அது வரைக்கும் வந்து நம்ம இந்த மாதிரியான ஒரு மொபைல் மோல்டு வாங்கி ஹெல்மெட்டில் மாட்டி, ஸோ அதை வந்து நம்ம ஃபோட்டோ விளாக்கிங்காக பண்ணி போடலாம். ஸோ நம்ம என்ன மாதிரி இருக்கிற பீப்புள்ஸ் வந்து ஸோ நிறைய ரைட் போவீங்க, அதை வந்து விளாக் பண்ணுறது இல்லை யாருமே. நானே சரி, நான் மேக்ஸிமம் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து சுற்றிட்டு வந்துட்டேன் பைக்கில். ஆனால் இந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறது, விளாக் பண்ணுறது இதெல்லாம் வந்து அந்த மைண்ட் செட் இல்லாமல் இருந்தது. போய் அந்த சீனரியை பார்ப்போம், ஜாலியாக அப்படியே ரைடை என்ஜாய் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துடுவோம். ஆனால்
நம்மளும் வந்து ஒரு சின்னதாக ஃபோட்டோ விளாகிங் பண்ணி பார்ப்போம், எப்படி செட் ஆகுதா இல்லையா அப்படின்னு தான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் நீங்கள் ஏதாச்சும் சொல்ல நினைச்சீங்கன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளோட மோட்டோ விளாகிங் செட்டப் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தன் பை ஃப்ரம் நார்த்.